வணக்கமுங்க. கடைக்கு போயிட்டு வந்தேனா, சரி ரவையும், முந்திரி, திராட்சையெல்லாம் வாங்கி எடுத்துக்கலான்ட்டு வாங்கி எடுத்துட்டு, எங்கள் பாட்டி வீட்ல வந்து ஒரு தோசையை போட்டு சாப்பிட்டு போட்டு, தலையானா வலிக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு காப்பி வச்சு குடிச்சிட்டு, வீட்டுக்கு பின்னாடி இந்த குச்சி பூரா நொறுங்கா தளைஞ்சு போச்சு. சரி இன்னைக்கு அதை வெட்டி விட்டு போடலாம் அப்படின்ட்டு அதைத்தான் வெட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா பூச்சி உழுகால அது வழியாக வந்துடுன்னு சொல்லி போட்டு, அப்புறம் இன்றைக்கி தான் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் மீட்ரு மாட்டினாங்களா. அப்புறம் லைட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது. அப்புறம் எல்லா லைட்டும் எரியுதான்ட்டு எங்கள் வீட்டுக்காரன் போட்டு பார்த்துட்டு இருந்தாப்புல. லைட்டெல்லாம் போட்டு பார்த்துக்கு நல்லா தெரிஞ்சுது. 3 மாதம் ஆகிப்போச்சு. இப்போ தான் கரண்ட்டே கொடுத்துக்கிறாங்க. லைட் போட்டதுக்கப்புறம் தான் ஊடு ஊடு மாதிரி இருக்குது. என்ற பசங்களுக்கெல்லாம் ஒரே குஷி இந்த லைட்டு பார்த்துட்டு. நான் அப்புறம் சரின்ட்டு ஒரே ஆட்டம் பாருங்கல்ல இந்த கலர் லைட்டு போட்டு. சரி இவ ஆடிட்டு கிடக்குட்டு அப்படின்ட்டு கேசடி செய்யலாம். முதல் கரண்ட் எரியுதில்ல அப்படின்னு போட்டு ரவையை வறுத்தக்கட்டால் வச்சு போட்டு தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொதிக்க விட்டு ரவையும் எடுத்து கொட்டிக்கிட்டேன். அப்புறம் நல்லா கிளறி விட்டு போட்டு, நம்மளுக்கு தான் இந்த நெய் ஆகாதே, அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு சுத்தமானது, அதை வடைச்சட்டியில் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வச்சு போட்டு அப்புறம் அதையும் கொட்டி கிளறி விட்டுட்டேன். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு, சரி நம்ம மட்டும் தின்னா பத்தாது, எங்கள் அத்தைக்கும் எங்கள் அத்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கு போட்டு எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து வெளியே வாசலில் பார்க்குறேன். அத்தனை ஒரு அழகாக இருக்குது, லைட் எரியுது. இத்தனை நாளாக இந்த சோலார் எரிஞ்சிட்டு இருந்ததுக்கு எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம வீட்டுக்கு கரண்ட் வந்துருச்சு.